Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். రాంబాబు మా ఆయనకి పని ఉంది. సాయంత్రం స్కూల్ నుంచి మా పిల్లల్ని ఇంట్లో వదిలేట్టు. ఏంటి సరేనా? సరే భవాని. మర్చిపోకు. ఏందినా ఇంకా పనికి పోలా? பவானி என்ன அதெல்லாம்? தம்பியோட அழுக்குத்துனே. அவனோட அழுக்கு இங்கே எதுக்கு எடுத்துறாரு? அங்கேயே தூசி தொலைக்க வேண்டியதானே? அங்க பிளாட் உப்பு தண்ணி. ஒரு டாக்டர் பழுப்பேன வெள்ளை துணியை போட்டுட்டு போவா. கேள்வி பாரு. எப்படி இருக்கான்? இருக்கா. உன் புண்ணியத்துல நல்லா தான் இருக்கா. இவ ஒருத்தி. அவன் எப்படி இருக்கான் என்ன பண்றான்னு உங்களுக்கும் அக்கறை இல்லை, எங்களையும் போக விட மாட்டேங்கிறீங்க. போதும், ஏன் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கீங்க? இன்னையோட நம்ம வர்மா வீட்டை விட்டு போய் 92 days ஆச்சு. தெரியுமா உங்களுக்கு? சரி, அடுத்த வாரம் 100 டேக் கொண்டாடிக்கும். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தீங்கன்னா அவன் இந்த நிலைமை காலாக இருக்க மாட்டான்ப்பா. நான் வேணா போய் கூப்பிட்டு வரட்டுமாப்பா? அதெல்லாம் வேணாம். அதான் அங்கே பவானி இருக்கால, அவள் பார்த்துப்பா. அப்படி அவன் அங்கே என்னதான் பண்ணுறானா? எல்லாம் தான் பண்ணுறான். ஊரில் இருக்க கெட்ட பழக்கம் எல்லாம் பழகி வச்சிருக்கா. பார்க்கறதுக்கு ஒரு டாக்டராவா இருக்கா, ஒரு பொட்டனாய் ஒன்று வளர்த்துக்கிட்டு அதுக்கு அவளோட பேர் வச்சுட்டு கொஞ்சிட்டு கிடக்குறான். எனக்கே சில சமயம் அவன் பார்த்தா பயமா இருக்கு. அவனே சாவ துணிச்சிட்டான், அவன்கிட்ட உனக்கு என்ன பயம்? வாயில் ஏதாவது ஒன்று போகுது. வீட்டுக்கு பெரியவரன் பார்க்குறேன், சாக துணிச்சிட்டாங்க. பெத்தப்பா பேசுகிற பேச்சு பாரு. என்னங்க அவன் மாமாவை இப்படி பேசிட்டு போறான்? அவளுக்கு பேச உரிமை இருக்கு. வளர்த்தவ அவனை சாக போறான்னு சொன்ன உடனே கடுப்பாய் பேசிட்டு போறான். நீங்க கொஞ்சம் ஈகோ பார்க்காம அவன்கிட்ட பேசினா அவன் திரும்ப வந்துருவாங்க. இந்த பாரு, அவன் ஆரோகண்ட், யாருக்கும் அடங்க மாட்டான். அவன் டேஸ் அவன் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். டாக்டர் படிச்சவன்ல, ஒருவேளை அவன் டெத் பாயிண்ட் தெரிஞ்சு அவன் இப்படியெல்லாம் பண்ணுறானோ இருக்கும்.
Hey doctor, how about having wake-up sex? It's Brahma Muhurtam now and it's the best time to have sex. So என்னைக்காவது வரீங்களா? Yeah. வாங்க doctor, you're too fast. Come on. You want to take me cruising on an ocean liner to places I long to see? Well, with my champagne days and your beer bottle pocket. தட் இஸ் வேஸ்ட் வாட் பிசினஸ் Don't forget to சீக்கிரம் write me when you get How back many your hours? ஜட்டியை போட்டு வெயிட் பண்ணுறது எதுக்கு இவ்வளோ கஷ்டம் கழட்டு ப்ளீஸ் கழட்டேன் Just wait, Ross. Stupid பையா. நான் பண்றேன் பாயிரு. குயிக் Do you see us dining? Oh baby, oh baby. ஐயோ எந்திரங்க. I think my fiance is at the door. Please leave. அவன் ஏன் இப்போ வந்திருக்கான் 2 நிமிஷத்தை முடிச்சு பாடு No, சொல்றது கேளு. Get down. ஏன்டி சும்மா இருந்தவனை வேக்கப் செக்ஸ் மூர்த்தமுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு என்னை கிளப்பி விட்டுட்டு இப்போ நீ பாடுக்கு பாதியில் போன்ற ப்ளீஸ் இப்படி சத்தமா பேசாத. நான் ஆசைப்பட்டு தான் கூப்பிட்டேன். ஆனா இந்த லூசி இப்படி திடீர் வருவான்னு எதிர்பார்க்கல. ப்ளீஸ் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். போ. சரி அப்போ கும்பிடு அங்கே கடவுளே. Oh baby, oh baby, oh baby. I'm a dirty bird, look mine, it's a dirty perp. Nah, you ain't never heard me swerve, swing by the swing, here comes the curve. Truth is, Big booty girl, and them run the road. When them up. மேகா மேகா என்ன சாப்பிட்ற யார் உனக்கு இதெல்லாம் கொடுத்தா பட்டர் மில்க் பண்ணு சிக்கன் சாப்பிடலாமா வாய் தர ஏண்டா ஒரு நாய் என்ன சிக்கன் மட்டன் பீஃபன் திங்க தான் செய்யும். ஏய் உனக்கு எத்தனை தடவை சொல்லிக்க மேகாவை நாயின்னு சொல்லாதுன்னு சரிப்பா மேகா மேடம், நேத்து வீட்டுல மிஞ்சி போச்சு, நான் தான் கொண்டு வந்து போட்டேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இவளுக்கு போய் பழசை கொண்டு வந்து போட்டிருக்க. இவ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? பட்டர் வீட்டு பொண்ணு. இவங்க குடும்பத்துல நான்வெஜ் சாப்பிட்றவங்க தொட்டாலே 4 வாட்டி குடிப்பாங்க தெரியுமா? டேய் நிறுத்திடா உன் பட்டர் புறாத்த. ஆஸ்பத்திரியில உனக்கு 4 ஃபோன் வந்துச்சு, ஏதோ முக்கியமான ஆபரேஷனா. கிளம்பி போ. எல்லா மாதிரி எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு இரு. நீ முதல்ல மூடிட்டு கிளம்பு. உனக்கு இருக்குடி ஒரு நாளைக்கு. Good morning, doctor. லிசன் கேர்ஃபுல்லி. இதுதான் லார்ஜ். 3 hours ஆப்ரேஷனில் 1.5 hour இதை கொடுக்கணும் வித் 4 ஐஸ் கியூப்ஸ். ஓகே மொத்தமாக இவ்வளோ தான் கொடுக்கணும். இதுக்கு மேலே கொடுத்தா நீ தான் பொறுப்பு. குட் மார்னிங் டாக்டர். வாடி வா 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 வா. Assalamu alaikum, bye. Alaikum salam. This is a classic case of angular malunion of the femur. பா இது உங்களுக்கும் தான், நீங்களும் கவனிங்க. இப்போ நம்ம ஸ்கின் கட் ஆகி காயம் பட்டுச்சுன்னா அது எப்படி ஆறுதோ அதே மாதிரி தான் நம்ம எலும்பும் ஆறிடும். லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆனப்போ ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட போய் சும்மா ஒரு கட்டு போட்டிருக்கீங்க அப்படி தானே? அப்படி பண்ணதுனால உங்கள் காயம் ஆறிச்சு, ஆனால் உங்கள் எலும்பு இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதனால அதோட ஃபங்க்ஷன் எஃபெக்ட் ஆகி இப்போ வலிக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸஸாக இருக்கிற எலும்பெல்லாம் கட் பண்ணி பிளேட்டும் ஸ்க்ரூ வச்சு ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே டாக்டர், காலில் தான் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க, ஆனால் இவங்க கால்லேருந்து இடுப்பு வரைக்கும் எல்லாம் முடியும் சேவ் பண்ணிட்டாங்க. அழுக வருது டாக்டர். சுண்ணத்து பண்ணும்போது கூட இப்படி அழுது இல்லை டாக்டர். தேவி, ஆப்ரேஷன் வரதுக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலையா? பயப்படாதீங்க பாய், ஜஸ்ட் ஜென்ரல் ப்ரொசீஜர். இப்போ விளையாடுறதுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் ரெடி பண்ணும்போது பிச் மட்டும் இல்லாமல் மொத்த கிரவுண்டையும் க்ளீன் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான். இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். எல்லாமே சரியாயிடும். ஓகே.
தீபா சார். பெட் நம்பர் 11 பேஷண்ட்டுக்கு ஓட்டி ரெடி பண்ண போ. சார் அந்த பேஷண்ட்டோட ஜோசியக்காரர் நாளைக்கு தான் நல்ல நாளுன்னு சொல்லியிருக்காராம். ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க சார். ம். அவன் யார் டைம் சொல்கிறதுக்கு? இந்த பேஷண்ட் போய் கால் ஏற்கனவே செப்டிக் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவன் காலோட சேர்த்து அவன் கோலை சாமானையும் சேர்த்து வெட்டுறோன்னு சொல்லிப்போ. ஜோசியக்காரனுங்க பிளடி இடியட்ஸ். சார் கொஞ்சம் ஆப்ரேஷன் கவுண்ட்ஸ் குறைச்சிக்கலாம் சார். உங்களை இல்லீகலாக ஹையர் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் பண்ணுற எல்லா ஆப்ரேஷன்ஸையும் டாக்டர் கிஷோர் சார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி சீஃப் டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம ஸ்டாஃபில் சில பேர் நீங்கள் இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதே தப்பு, இதில் ஒரு நாளைக்கு இவன் 4-5 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறான்னு முணுமுணுக்கிறாங்க. இப்போ நீங்கள் பண்ண ஆப்ரேஷன் கூட கிஷோர் சார் ரெக்கார்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் பேர்லேயே போட்டுக்கவா சார்? போட்டு சொல்லு போ. போட்டு bullshit. You don't bring this shit to me, Devi. You go handle it yourself, man. Sorry, sir. नेशनल स्पोर्ट्स स्टेडियम दर्शकों से खचाखच भरा हुआ। वर्ल्ड मेंस हॉकी चैंपियनशिप के रोमांचक फाइनल के आखिरी 2 मैच इंडिया पाकिस्तान से 1 गोल पीछे चल रहा है। मेगा लास्ट पैक இதை பார்த்துட்டு கிளம்பிடுவோம். ஹாய் ப்ரோ, இந்த நாய் தான் மேகாவா? ஏய் பப்படி குட்டி, ஏய் ஏய் ஐ லவ் யூ டா. ஒன்ஸ் மோர். உங்களால ப்ரோ, ஒன்ஸ் மோர். இப்போ இவனுக்கு எதுக்கு ரெட் கார்டு? வேணும்னே பண்றானே. கோல் போற நேரத்துல வேலை காட்றானுடா. ஏய் இட்ஸ் டூ மச் டா.
எதுக்கு கூப்பிட்டுருப்பான்? டிசிப்ளின் கமிட்டி மெம்பர்ல என்கொயரி. டாக்டர்ஸை பார்த்து நிறைய பேர் நீங்க கடவுள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இட்ஸ் a god manufacturing place. இது நிறைய கடவுள்கள் உருவான இடம். Are you guys able to feel the same vibration? Yes. Mr. Verma, please sit down. உங்களுக்கெல்லாம் தெரியும் டாக்டர் வர்மா வாசுதேவன், one of our best house surgeons. His academic credentials surpass many before him. Exemplary record. Enough. He is the epitome of someone with anger management issues. மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல கோவத்தை கட்டுப்படுத்த தெரியாதவன் கையில பிளேட் வச்சிருக்கிற ஒரு ரவுடிக்கு சமம். Anger is everyone's first enemy. And you all as doctors, எப்போ நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறீங்களோ அப்பதான் நீங்களா இருந்த ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண முடியும். சார், தப்பா அவனுக்கு மேல தான் சார். ஃபுல் மேட்ச் ரெக்கார்ட் இருக்கு சார். நீங்க வேணா பாருங்க. நான்சென்ஸ். உன் விளக்கமெல்லாம் எனக்கு வேண்டாம். கெட் அவுட். ஏய், நீ வெளியே போடா. எல்லாரும் போங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க சார். நீங்களும் டாக்டர் தானே, ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? வர்மா, I'm very disappointed with you. இந்த காலேஜோட ரெputation பத்தி யோசிச்சியா? Is this what we taught you all this while? You can't manhandle someone. For that, we're suspending you for a month. But before that, I want you to write and sign an apology letter, and I want to see it on the notice board. Otherwise, you'll have to leave this college. அந்த கேம்ல ஒரு bloody satisfaction இருக்கு. எனக்கு ஜெயிக்கிறதை விட என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். 3 நிமிஷம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் சாம்பியன் ஆகலாம். பட் frankly, I don't care, sir. உங்களால் இது புரிஞ்சுக்க முடியலன்னா நான் இப்போவே காலேஜ் விட்டு போகிறேன். காலேஜ் விட்டு போறியா? Are you serious, Verma? You want to leave the college for this? Yeah. நீ ஒரு ஹவுஸ் சர்ஜனாக இருந்துட்டு இப்படி பாதியிலே போகிறது உனக்கே சரியா படுதா? Yes, ma, I want to leave. Okay then, your NOC papers are ready. I'm waiting for the dean to get it signed. எதுக்கும் நீ இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ. உன் மனசை மாற்றிக்கிட்டா ஓகே. Or else, I will issue the documents after 2 hours. Here is the apology letter. Apology letter. டேய், அந்த ஆள் தான் மணி பிளேட்டை தந்தா போதும்ன்றால. கொடுத்து தொலைடா. அதுக்காக காலேஜ் விட்டா போவ. வேணும்னா மொத்த காலேஜ் தட்டிட்டு போய் பீச்ல உட்காருவோம். டீ குளிப்போம் மிரட்டுவோம். சிட்டியே ஸ்தம்பிக்க விடலாம்டா. நீ எதுக்குடா போகணும்? ஓட்டுறா. ಸುಮನಸವಂದಿತ ಸುಂದರಿ ಮಾಧವಿ ಸುಮನಸವಂದಿತ ಸುಂದರಿ ಮಾಧವಿ ಚಂದ್ರ ಸಹೋದರಿ ಹೇಮಮಯೇ ಸುಮನಸವಂದಿತ ಸುಂದರಿ ಮಾಧವಿ ಚಂದ್ರ ಸಹೋದರಿ ಹೇಮಮಯೇ ಸುಮನಸವಂದಿತ ಸುಂದರಿ ಮಾಧವಿ ಮುನಿಗಣವಂದಿತ ಮೋಕ್ಷಪ್ರದಾಯಿನಿ ಮುನಿಗಣವಂದಿತ ಮೋಕ್ಷಪ್ರದಾಯಿನಿ ಮಂಜುಳಭಾಷಿನಿ ವೇದನುತೆ ಸುಮನಸವಂದಿತ ಸುಂದರಿ ಮಾಧವಿ ಪಂಕಜವಾಸಿನಿ ದೇವಸುಪೂಜಿತ ಪಂಕಜವಾಸಿನಿ ದೇವಸುಪೂಜಿತ ಸದ್ಗುಣ ವರ್ಷಿಣಿ ಶಾಂತಿಯುತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಧು ಸೂದನ ಕಾಮಿನಿ ಜಯ ಜಯ ಹೇ ಮಧು ಸೂದನ ಕಾಮಿನಿ ಜಯ ಜಯ ಹೇ ಮಧು ಸೂದನ ಕಾಮಿನಿ Mega. ಆದಿಲಕ್ಷ್ಮೀ ಜಯ First year? ಪಾಲಯ ಮಾ Good luck. ಸುಮನಸವಂದಿತ ಸುಂದರಿ ಮಾಧವಿ ಚಂದ್ರ ಸಹೋದರಿ ಹೇಮಮಯೇ ಸುಮನಸವಂದಿತ ಸುಂದರಿ ಮಾಧವಿ ಚಂದ್ರ ಸಹೋದರಿ ಹೇಮಮಯೇ நேயர்களே பாட்டு கேட்டிங்களா? நான் சொன்ன மாதிரி செம்மையா இருந்துச்சுல. அடுத்ததா எப்படிடா டீ குடிப்போன்னு சொல்லியும் கேட்காத ஒருத்தன் ஒரே ஒரு டீயை குடிச்சு மனசை மாத்திக்கிட்டானடா. helps to move the ஸ்டூடண்ட்ஸ், எனக்கு ஹெட்டேக்கா இருக்கு, நான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய்,
அந்த செகண்ட் லாஸ்ட் ரோல உட்காந்துருக்கா பாரு அந்த பொண்ணு தான். ஏய் என்னடி எக்ஸிபிஷன் போற மாதிரி வரீங்க? யாரா? அந்த செகண்ட் லாஸ்ட் ரோல பிங்க் சுடி போட்டிருக்கால அவ தான். ஆமா. ஏய் பாப்பா இங்க வா. எதுக்குடி அவளை மட்டும் கூப்பிடுறாங்க? தெரியலடி. உன் பேர் என்ன? மேகா. ஃபுல் நேம்? மேகா ஹரிஹரன். ஓ கேரளாவா? பாலக்காட்டு பட்டர் ஃபேமிலி பச்சை செட்டில் இன் சென்னை. ஏன் நீ சொல்ல மாட்டியா? ஏய் வெற்றி பாவம் குட்டி. ஓகே 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 எல்லாரும் நல்லா காதை தீட்டி வச்சுக்கோங்க. இதனால் சகலவிதமான மாணவர்களுக்கு தெரிவிக்கப்படுவது என்னவென்றால் இந்த பெண் மேகா இஸ் ஃபார் வர்மா. ஆகவே இந்த பெண்ணுக்கு நீங்கள் யாரும் நூல் விட முயற்சி செய்யக்கூடாது. சோ அந்நியை மட்டும் விட்டுவிட்டு மற்ற கன்னிகளை நீங்கள் காணலாம், காதல் பேணலாம். சொல்லுப்பா. வர்மா, நம்ம கிளைண்ட் பத்மநாபன் இருக்கார் இல்லையா, அவர் கசனோட டாக்டர் மேகா உன் காலேஜ் தான் ஜாயின் பண்ணியிருக்கலாம். உன் காலேஜ் தான் ரேங்கிங்க்கு ரேங்க் ஹோல்டர் ஆச்சு. அதான் பொண்ணோட அப்பா கொஞ்சம் பயப்படுறாரு. அது என்ன நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன். அந்த ஹாக்கி மேட்ச் என்னாச்சுன்னு கேளுங்க. டேய், அந்த ஹாக்கி மேட்ச் என்னாச்சுன்னு உங்கள் அண்ணன் கேட்குறான். மேட்ச் முடியறதுக்கு 3 நிமிஷம் முன்னாடி ஒரு பிரச்சனை. ஆப்னு பிளேயர் அடிச்சிட்டேன். ஒரு ஃபார்மல் லெட்டர் வீட்டுக்கு வரோம், அதை கண்டுக்காதீங்க. ஆஸ் யூஷுவல் ஓகே. ஆனால் அந்த பொண்ணு விஷயம் மட்டும் பார்த்துக்கோ. ஓகே. சொல்லிட்டே இருக்க. கமான் எல்லா ட்ரெஸ்ஸை கழட்டுங்க. என்ன ஸ்பீக்கர் அவுட்டா? உங்ககிட்ட தான் சொல்றோம், கழட்டுங்கடி. ப்ளீஸ் மேம், நான் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி மேம். ஹோ, நீ ஆர்த்தடாக்ஸ்னா அப்ப நாங்க யாரு? டாக்டர் ஆகணும்னா முதல்ல வெக்கத்தை போக்கணும். கழட்டுங்கடி, கழட்டிட்டு படுத்து ஓட்டுங்கடி. மேம் எனக்கு பீரியட்ஸ் மேம். எனக்கும் பீரியட்ஸ் மேம். என்னடி பீரியட்ஸ்ங்கிறீங்க? நாங்க என்ன பீரியட் படம் எடுக்கிறோம்? ஒழுங்கா அவருங்கடி. எல்லாம் கேர்ள்ஸ் தானே, பேசாம கழட்டிடுவோம். ஹே, இந்த ரவுடி பாட்டுக்கு எங்கேயாவது வீடியோ எடுத்து லீக் ஆயிடுச்சுன்னா மானமே போயிடும். ஏய், அங்க என்னடி குசு அவருங்கடி. ஏய் மேகா, நீ ஏன் இங்க வந்து நிக்கிற? வா போலாம். ஏய் உனக்கு என்னடி வேணும்? படமே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவ வரமாட்டா, நீ கிளம்பு. ஹலோ மேகா, வர்மாவோட ஆளு. யாரும் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. உன்கிட்ட யாரும் சொல்லலையா? எப்படி இவளை கூட்டிட்டு போட்டா இல்ல அவனை வர சொல்லவா? அது ஏண்டி வர்மாவோட ஆளுன்னு சொல்ல மாட்டியா? சரி வா, அங்க அந்தாக்ஷி விளையாடுறாங்க, அங்க போலாம். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் அருவிமைத்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம். ஐயோ ஐயப்பா, எனக்கு பீர் அடிக்காமலே தூக்கம் வருதே. புதுசா ஏதாவது பாடுறீ? കമ്മൽ എന്റെ അപ്പൻ കണ്ടോണ്ട് പോയേ. എന്റെ അപ്പന്റെ ബ്രാൻഡി കുപ്പി എന്റെ അമ്മ കുടിച്ചു തീർത്തേ. എന്റെ അമ്മയുടെ ജിമ്മിക്ക് കമ്മൽ എന്റെ അപ്പൻ കണ്ടോണ്ട് പോയേ. എന്റെ അപ്പന്റെ ബ്രാൻഡി കുപ്പി എന്റെ അമ്മ കുടിച്ചു തീർത്തേ. ഇവിടെ ഒരു ജാഗരയും മേലകളിയും ഒത്തു വന്നപ്പോൾ ചിലരുടെ തോർത്തുകി. ഓ ഇതാണ് വിശേഷം. Good to see you. யாரும் டிஸ்டர்ப் பண்ணலையே? காலேஜ் பிடிச்சிருக்கா? ஊவா? ஹாஸ்டல் மெஸ் ஃபுட்லாம் ஊவா? அந்தாக்ஷரி என்ன பாட்டு பாடினா? ஜிமிக்கி கம்மல். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. എൻ്റെ അമ്മയുടെ ജിമ്മിക്ക് എൻ്റെ അപ്പൻ തിരുടിക്കൊണ്ടുപോയി ബ്രാൻഡി ബോട്ടിൽ വാങ്ങിയിട്ട് വന്ന അതിനെടുത്ത് എൻ്റെ അമ്മ കുടിച്ചു. ഫാമിലി സോങ്. I'm just kidding. அடிச்சாண்டா ஹெலிகாப்டர் ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே 6. என்ன எல்லாரும் பார்த்துட்டாங்களேன்னு பார்க்குறியா? ஏய்
பார்த்தா பார்க்கட்டும். எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் யோசிக்க மாட்டேன், சட்டன் பண்ணிடுவேன். இப்போ ஒன்று லவ் பண்ணுறேனே அந்த மாதிரி. ஆனால் அது ஒன் சைட் லவ்வாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப பழசு. இட்ஸ் டு கிளிஷே. பட் ஐ நோ யூ ஃபால் ஃபார் மீ. ஐ கேன் see it. உன் கண்ணில் தெரியுது. சரி போ, போய் அந்தாக்ஷரி ஆடு. முதல் நொடி பார்த்ததும் கடத்தி போகிறாய். தலை முதல் கால் வரை நனைத்து போகிறாய். சாய்த்தாயடி என்னை நீதானடி. என் காதலோ அது தீராதடி. Megha, come here. You too, go back. Hey, you, give up. Sit. Megha, இது மற்ற டிகிரி மாதிரி இல்லை, MBBS, okay? நீ டாக்டர் ஆக போகிற. You have to put your heart and soul into this. Focus on the board, yeah? அதுக்காக இவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு எடுத்துக்கக்கூடாது. நிறைய ப்ராக்டிக்கலாகவும் கற்றுக்கணும். அனாட்டமி லேபில் போய் பாடியில் பார்க்கும்போது பயப்படக்கூடாது, ஓகே? உன் பேர் என்ன? அனு சார். ஓகே குட். அனு, இது மேகா. பக்கத்தில் வந்து உட்காரு. மேகா ஏன்னு யோசிக்கூடாது, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நீ ஹாஸ்டலில் தானே இருக்க? ஆமாம் சார். சரி, 2 பேரும் ரூம்மேட்டாக இருக்க, ஓகே? ஓகே சார். சாரா? சாரெல்லாம் மற்றவங்களுக்கு போச்சு, உனக்கு இல்லை. ஆமாம், இன்னைக்கு என்ன கிளாஸ்? அனாட்டமி. டாபிக்? ஹேண்ட். ஒன்று பண்ணு, என் கூட வா. நான் மாஸ்டர்ஸ்க்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உனக்கு சொல்லி தந்தா எனக்கும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். வா. Come on. அடங்காத காதலால் அதிகாரம் செய்கிறேன். உன்னை மீறி என்னை மாற்ற ஆசை கொள்கிறேன். ஹே, இன்னைக்கு என்ன டாபிக்? ஃபோராம். சரி வா. வாட்? உன்னருகில் மழை அழகு வெயில் அழகு வியக்கிறேன். உன் இதயம் இனி எனது, அதில் வசிக்க நினைக்கிறேன். உன்னை நினைக்கும் போதெல்லாம் என்னை மறந்து தொலைகிறேன். இந்த காதல் ஆட்டத்தை கண்கள் மூடி ரசிக்கிறேன். பூவை தீண்டிட அந்த காற்றும் கேட்குமோ? அலைகள் மோத கரைகள் என்ன கேள்வி கேட்குமோ? இன்னைக்கு டாபிக் என்ன? என்ன டாபிக்? டாபிக் அப்பர் தோராக்ஸ். ரம்யா, என்ன டாபிக்? அப்போத்தோராக்ஸ் தானே? Yeah. பார்த்து எல்லாரும் கொஞ்சம் புரியுற மாதிரி கிளாஸ் என்ன? சரிதான் போடா. விட்டா நீ என்னையும் கூட்டிட்டு போய் கிளாஸ் எடுத்துருவ போல. அடிபோடி
பரவாயில்லையே, உன்னோட வயலண்டான லவ்ல இப்படி சீரியஸா பாடம்லாம் சொல்லி கொடுக்குறியே. மேகாக்கு இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாரு. 28 தடவை பண்ணியாச்சு. அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குடா. காலையில இருந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றடா நீ. ஹலோ அனு, மேகால சார் ஹாஸ்டல்ல பசங்க மேகாவை கலர் பூசிட்டாங்க. எப்ப? சரி இப்பதான் சார். டேய் வர்மா, என்னடா சொல்லிட்டு போடா. சரி, நான் இருக்கேன்ல, அழுகக்கூடாது. போய் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வா. போ. அனு, யார் வந்தா? சார் அன்னைக்கு ஹாக்கி மேட்ச்ல ஏஎம்சி ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அடிச்சிங்களே, அவன் தான் சார். வர்மாவோட ஆள் யாருன்னு கேட்டு எல்லார் முன்னாடியும் கலரை பூசிட்டு போயிட்டான் சார். கேங்காக வந்தானுங்க, ஆனால் அவன் ஒருத்தன் மட்டும்தான் மேகாவை அங்கே இங்கேன்னு கண்ட இடத்துலலாம் தொட்டுட்டான் சார். எவனாவது பக்கத்துல வந்தீங்க, இப்ப தொட பார்க்கலாம். இந்த கை தானடா என் மேகாவை தொட்டுச்சு. ஏண்டா நாயே, உனக்கும் என் வயசு தானடா. லவ்னா என்னன்னு தெரியுமில்ல? எப்படா இன்னொருத்தன் லவ் மேல கை வச்ச? வலிக்குதுல்ல? அப்படிதான் எனக்கும் வலிக்குது. நீ வாழ்க்கையில பண்ண கடைசி தப்பு இதுவாதாடா. டேய் ரஞ்சித், இந்த உலகத்துல எல்லாருக்கும் நமக்கு பிடிச்சவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க மேல ஒரு தூசி பட்டா கூட நமக்கு உயிரே போயிடும். அப்படிதான் எனக்கு மேகம். ஏதாவது ஒண்ணுனா எனக்கு உயிரே போயிடும். அவளை மட்டும் இல்ல, அவன் நிழல நிறங்கினா கூட finish you bastard. லுக், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் யார்கிட்டையும் எதுக்காகவும் கெஞ்சினதில்லை. முதல் முறையாக உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். இனிமே என் மேகாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லு. சாரிடா, உன் மேல இருந்த கோவத்தில் தப்பு பண்ணிட்டேன். ப்ராமிஸ், ஐ won't disturb your Mega forever.
வர்மா இவர் தான் பிரியாக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள ஃப்ரம் நியூயார்க். மாப்பிள்ள என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வர்மா, ஒர்க்கிங் as surgeon. Yeah. Congrats, Priya. Thanks, na. Hey. Hello, Varma. Long freaking transit from New York, man. Disgusting Indian air hostess. Ugly looking aunties. Hairy, oily. Air hostess na ஒரு ஆஞ்சலினா ஜோலி மாதிரி இல்லாக்கணும், ஒரு ஷேப்பாவது இருக்க வேண்டாமா? Oh my god, எனக்கு சாரி கட்டினா கூட சும்மா சிக்கன் இருப்பாயா? என்னையா உங்க இந்தியன் டேஸ்ட்? Ashok, we never talk about women like this. It's just objectifying them. Cheap mentality, children, பையன். பிரியா, இந்த பொட்டப்பா எனக்கு ரொம்ப அவசியமா? கல்யாணம்னா ஒரு ஆம்பளை தானே பண்ணிக்கணும். இவனே ஒரு பொட்டை பொம்பளைங்களை அசிங்கப்படுத்தி பேசுறான். Hey, show some respect, man. Hey, get out of my sight. What is this? நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? டேய், உங்க அப்பா யாருன்னு என்கிட்ட கேக்குற? உங்க அம்மாட்ட கேளுடா. என்ன மச்சான்? மச்சானா வச்சு பேத்துருவேன். டேய், இவன் அடிச்சு வரட்டா. என்னங்கடா கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? போனா போதுன்னு உன் தங்கச்சிக்கு ஓகே சொன்னா பிளடி assholes. அட்ரா நீ ஏட்ரா. பிரியா அண்ணா என்ன பிரியா இப்படி எல்லாம் பேசுறாங்க? எதுக்குடா அடிச்சீங்க? அடிக்காம என்ன பண்றது? இனிமே இந்த அமெரிக்கா ஆப்பிரிக்கான்லாம் இல்லாம நம்ம சொந்தத்திலே ஒரு மாப்பிளைய பாருங்க. மா சும்மா இருமா, முதல்ல போடு. இது சரி, தண்ணி கலக்காமலே கொடுக்குறேன், தோங்கனா கொடுக்க. ஏய், என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? அடிப்பாவி. நாளைக்கு வருவான்ல. டேய், இது அபார்ட்மெண்ட்ரா, இப்படியாடா பே பண்ணுவ? டேய், அவன் ட்ரிங்க்ஸை தண்ணி கலக்குறாடா. என்னடா தினம் போதை ஏறுறான்னு பார்த்தா கரு வச்சு இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கா. அதோட வேல்யூ அதுக்கு தெரிய மாட்டேங்குதுடா. சரி வாடா, நாளைக்கு பார்த்துக்கலாம். மேகா என்னடி பண்ணிட்டு இருக்க? Switcher. She's only 19, she doesn't require a suture. And what are you guys doing here? You all don't have any sense or what? டேய், நாங்க இப்பதான்டா வந்தோம். நான் முன்னாடி வந்த மட்டும் கிழிச்சிருப்பீங்க. MBBS படிச்சிருந்தா சர்ஜரி பண்ணுறதுக்கு கையா இருக்குதா? போடி அந்த பக்கம். இட்ஸ் குவைட் a deep cut. பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணால் போதும்டா, காயம் அதுவே ஆறிடும். கொஞ்சம் எரியும், பொறுத்துக்கு பூச்சி. காலில் செருப்பு இல்லாமல் ஏன் நடக்கிற? மேகா காலில் பீர் பாட்டில் தான் குத்திருக்கு. ஹாஸ்டலுக்குள்ளே பீர் பாட்டில் எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் இயர் டேவா? இல்லை சார், ஒன்று ஷேர் பண்ணி. ஷேர் பண்ணியா? எப்படி? ஆளுக்கு ஒரு அவுன்ஸா? இல்லை சார். உங்கள் வார்டன் வந்து கேட்டானா மேகாவுக்கு கால் அடிப்பட்டதுனால லோக்கல் கார்டன் வீட்டில் தங்கியிருக்கான்னு சொன்னோம். ஓகே சார். நீங்களாம் அந்த பக்கம் தூரமாக வேறு ரூமில் தங்கிக்கங்க. டோன்ட் டிஸ்டர்ப் அஸ். ஓகே. என்னடா சதி திட்டம்? இவன் திடீர்னு ரெசார்ட் புக் பண்ணும்போதே நினைச்சேன். புரியுதுல்ல, போங்கடா. சென்சர் கட் இல்லாமல் அமேசானில் படம் போடுவான். நீ என்ஜாய் பண்ணுறா. Wait, I'll just get comfortable.
குளிர் பாதை குறைந்தால் என் மேனி என்னாகும் ஆகாயம் அசைகிற போல விண்மீன்கள் என்னாகும் தரையில் கிடந்தேனே தழுவியே எடுத்தாயே தலை முதல் அடி வரை நிம்மதி மழை இல்லை மேகமில்லை ஆயினும் மலர் வனம் நனைகின்றது இன்னையோட நம்ம காலேஜ் லைஃப்ல அவ்வளோதான்ல. இந்த பீச் ஹவுஸ், ஃப்ரெண்ட்ஷிப்பு, குரூப் ஸ்டடி, அடிதடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. டேய் முதல்ல அந்த ஃபேர்வெல் ஃபீலிங் விடுறா. வந்தோம் படித்தோம் என்ஜாய் பண்ணோம். இனி என்ன, நீ செக்ஸ் டாக்டர் ஆக போகிற, அவன் சைக்காட்ரிஸ்ட்டு, நான் என் ஃபைனல் கோர்ஸ்க்காக 15 days வைசாக் போகிறேன். கோர்ஸ் முடிஞ்சதும் எல்லாரும் ப்ரொஃபஷனல்ஸ். அதெல்லாம் ஓகேடா. மதன், லெட்ஸ் கிஸ் டுடே. ஏய் गाइस, ஐ அம் சீரியஸ். வாய் மேல வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு புட்ட உன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதடி. குட்டா, நான் உன்னை கேட்பேன், கோவப்படக்கூடாது. உன்னோட ஜேர்னியை ஒரு 2 நாள் தள்ளி போடக்கூடாதா? எனக்கு ஒன்று சட்டுன்னு பிரிந்ததை ஏற்றுக்க முடியல. ப்ளீஸ். ஏய் நானே அந்த கடுப்பில் தான் இருக்கேன். திரும்ப திரும்ப அதே ஞாபகத்தில் இருக்க. உனக்கு பிரிஞ்சிருக்கேன் எனக்கு மாட்டேன் ஆசையா? துபார், நான் நாளைக்கு வைசாக் போனால் I'll be able to be a certified doctor. ப்ளீஸ் குட்டா, ப்ளீஸ். துபார் பஜி, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா ஆகணும், வேறு வழியே இல்லை. லைஃப்பில் லவ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு ப்ரொஃபஷனும் முக்கியம். புஜ்ஜி வீடு தானே? அல்ல, மிஸ்ஸஸ் வர்மா வீடு. வா. Congrats. So you're finally a surgeon. Varma, this is my brother. Hi, I am Kunjuni. வாமா. அம்மா. அம்மா, வர்மா, அம்மா. Hi, aunty. இதான் சேச்சி. ஹாய். அங்களையோட போய் அவர் வெளியே போயிருக்காரு. ஓகே, அது ஒன்றும் இல்லை. 2 நாள் என் அண்ணனுக்கு மேரேஜ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ மேகா கூட்டு போகலான்னு வந்தேன். பேக் பண்ணிட்டியா? லெட்ஸ் கோ. இல்ல தம்பி, we cannot take any decision without a father's knowledge, okay? You just wait here until he comes. Got it? ஓகே. டெரஸ் எங்க? அங்க. ஏன்? ஜஸ்ட் ஸ்மோக். It's been so long. மேகா, புஜி நான் இருக்கேன், பயப்படாத. ഓക്കെ? ഏയ് കാസിം നിന്നെ കുറിച്ച് പറഞ്ഞപ്പോഴേ തോന്നി നീ പെരിയ രോഗാണെന്ന്. ഇനിമേ ഇവളെ ഉന്നോട് പാത്തേ അവളതാ. பாடி கொண்டு. ஹலோ ஹலோ ஹலோ, நானும் மேகா லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். தேவலாம அவளை அடிக்க வேணாம். நீ கொஞ்சம் ஏய் நான் என் முன்னாடியே கை வைக்கல. இப்போ என்ன கிஸ் அடிச்ச? உனக்கு தெரியுமா என்னென்னமோ நடந்து போச்சு தெரியுமா? ஏன் நீ ஆண்டியை கிஸ் அடிச்சதில்ல? എന്താ നടക്കുന്നേ? ஏய் வேலை கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்கிட்ட அடுத்து மூஞ்சி கிஞ்சிலாம் உடைச்சிருவேன். மேகா, உனக்காக தான் பொறுமையா இருக்கேன், சொல்லி வை. புத்தி இல்லை எனக்கு. என்ன நீ எனக்கு உள்ள விட்ட? ஏய் என்கிட்ட பேசு. நான் நினைச்சேன்னா இப்போவே அவளை தூக்கிட்டு போக முடியும். சொசைட்டியில் எங்க அப்பாவுக்கு இருக்கிற மரியாதைக்காக பார்க்குறேன். ஓ அப்படியா? சரி போ, போய் அப்பா வர சொல்லு. இப்போ கிளம்பு. வர சொல்றேன். ഇവനെ എങ്ങനെയാണെങ്കിലും ഇവന്റെ അപ്പൻ എങ്ങനെ ഉണ്ടാവും? ശരി വരട്ടെ, നോക്കാലോ. அவனுக்கு நான் சொன்னா புரிய மாட்டேங்குது. நீ அம்மா கூட்டிட்டு வந்து பேசி முடிச்சு விடு. எப்படி உங்க அண்ணனுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு
உனக்கு வந்து சம்மந்தம் பேச சொல்றியா இல்ல கல்யாணமே பண்ணி வைக்க சொல்றியா? அப்பா இப்போ நீ எனக்காக அவங்க கிட்ட வந்து பேச போறியா இல்லையா? முதல்ல இப்படி அவன் பேசுறது நிறுத்துறான். உங்க அண்ணனை பாரு, வயசுக்கு மூத்தவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறான். அவனால எந்த பிரச்சனையாவது இருக்கா? இப்போ என்னால மட்டும் என்ன பிரச்சனை? லவ் பண்ண கிஸ் பண்ண அது போய் ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றான். இப்போ நீங்க வரீங்களா இல்ல பவானியோ அவ புருஷனையோ கூட்டிட்டு போய் இவங்க தான் எனக்கு அப்பா அம்மா காட்டி நானே பேசி முடிச்சிருவா. பிரேம், what is he saying? Has he gone mad? பவானி, நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லடி. இவன் கல்யாணம் வரைக்கும் பொறுத்துக்க மாட்டானா? டேய், என்ன இருந்தாலும் அவர் அந்த பிள்ளையோட அப்பா. அவர்கிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசிருக்கலாம்ல. ஐயோ பவானி, மேகா அப்பா ஒரு முட்டாள். உனக்கு அவர் முட்டாள், ஆனா அவளுக்கு அவளை பெத்த அப்பா. I can't handle this anymore. நீங்களே பேசி அவனை புரிய வைங்க. ஏய், காதலங்கிறது உங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா கல்யாணம் 2 குடும்பம் சம்பந்தப்பட்டது. அது நம்ம எல்லாம் உட்கார்ந்து பேசி தான் முடிவெடுக்கணும். யா புஜி, குட்டா ப்ளீஸ் நீ கொஞ்சம் இங்க வா. கம் அண்ட் டாக் டு மை ஃாதர். லெட்ஸ் கன்வின்ஸ் ஹிம் நோ ப்ளீஸ். டேய் வந்துடா. டேய் வாங்கடா. என்னங்கடா? அடிங்க பெரிய தௌலத்தா? எங்க ஏரியா போனாண்டே ரூட் விடுற? ஸோ டேய் மாப்ள, என் குஞ்சு இங்க வாடா. அப்படியே மூக்கும் மூலியமா உங்க அக்கா மாதிரி இருக்குடா. என்னடா சொல்லி கூட்டு வந்தா? பார்ட்டி தரேன்னா தேங்க்ஸ்ண்ணா. கொஞ்சமா குடுறா, ரன் அவுட் ஆட போறா. சரிண்ணா. அங்கே நில்லு. அச்சா அச்சா ஞான நீ வர. என்னது? எதுக்கு வந்த? ஹலோ, நான் பிரச்சனை பண்ண வரல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் முடியுமா? இன்னும் கொஞ்சம் நாள் என் லைசன்ஸ் கிளியர் ஆகிடும். அப்புறம் நல்ல சம்பளம், நல்ல வேலைன்னு செட்டில் ஆகிடுவேன். அப்புறம் உங்களை விட நான் மேகாவை நல்லா பார்த்துப்பேன். என்னை நம்புங்க ப்ளீஸ். நீ என்னதான் பணம் வசதின்னு 1000 சொன்னாலும் நாங்கள் எங்கள் ஜாதியை விட்டு பெண்ணை கொடுக்குற பழக்கம் எங்களுக்கு இல்லை. பட்டர் ப்ரைடுன்னு என்னன்னு தெரியுமா? நீ எல்லாம் ஒரு வாட்டி எங்களை தொட்டாலே 4 தடவை குளிச்சுட்டு தான் கோவிலுக்கு போவோம். உனக்கு இவ்வளோ கெட்டி கொடுத்தா எங்கள் குல மரியாதை என்ன ஆகுறது? இங்கே பாருங்க, நாங்கள் 2 பேரும் மேஜர். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? பட்டர் கிட்டர்னு எந்த காலத்தில் இருக்கீங்க? உங்களை மீறி நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டேய், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து வெளில போடா. ചേട്ടാ ഇത് ഞങ്ങളുടെ പേഴ്സണൽ ഇഷ്യൂ ആണ്. യു പ്ലീസ് സ്റ്റേ ഔട്ട് ഓഫ് ഇറ്റ്. மேகா, நீ சொல்லிதான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து முட்டாப்பா எப்படி பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? Varma, please. See, the situation is not going as per plan. You please go now. We'll talk about this later. அவன் சொல்றதுதான் நீ சொல்ற. அப்ப ஏன் என்ன வர சொன்ன? Is this how you going to treat me? உங்க அப்பா சரிப்பட்டு வர மாட்டா. நீ வா, நம்ம போலாம். എനിക്ക് ഇപ്പോൾ ഇവിടെ നിൽക്കേണ്ട ഒരു ആവശ്യമില്ല. അകത്തേക്ക് വടി. അകത്തേക്ക് വാ. Please try to understand. അകത്തേക്ക് വാ. You go now. We'll talk about this later. டேய், அவன் வரமாட்டான், நீ கிளம்ப. டேய் பட்ரு, நான் வர மாட்டேன்டா. போய் உன் பொண்ணு கிட்ட சொல்லி வை. அடியே, நீ வரவே வேணாம்டி. எப்படியோ போ. Varma, please listen. Please stop. Varma, please listen to me for once. Please. உங்க அப்பா பேசுறது கேட்டல்ல? Why does he have to be that way? Baby, please calm down. உன்னை பத்தி எனக்கு தெரியும், அவருக்கு எப்படி தெரியும்? ಮೇಘಾ, this is too much. Just come inside. ಅಚ್ಚನ ಅರ್ನೆ ವಲ್ಲೆ ಪ್ರಶ್ನೆ ಅವು. ಮರ್ಯಾದಕ್ಕೆ ಬಂದು. ಆಕ್ಷನ್ ಅದೇ ಬಿಡ. What? Varma, what is this? ஏன் இப்படி நடந்துக்கற? So how do you expect me to behave then? You want me to beg your father? The way he perceives us is wrong, Megha. அவனுக்கு புரியாது. வளர்ந்திருப்பேன். He's my father, Varma. ஆமாண்டி, அதுதான் அவனை சும்மா விட்டு வந்தேன். What's not going to happen if you just keep quiet about this? So decide right fucking now. Kutal, listen. I will talk to them. I just need some time. Please, I'm begging you. Listen to me, please. You know I'm nothing without you. You know that, right? You're my soul, you're my breath, you're my life. You're my everything, Kutta. I'm begging you, please. சினிமா டைலாக்லாம் விடாது, மூஞ்சி உடச்சிடும். இது பார், நீ இங்கே இருக்க, நான் இங்கே இருக்கேன். அது உங்கள் அப்பனுக்கு புரியாது. உனக்கு எல்லாமே நான் தான் போய் உங்கள் அப்பன்ட்டு சொல்லிட்டு வா. Please, Varma. முதல்ல ஒரு roughness விடு. Just give them some time. I'm sure they'll definitely understand us. Please. குட். உனக்கு நான் 6 hours டைம் தரேன். அந்த 6 hours நீ என்ன பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு.
உன் கூட வாடுறதுக்காக நான் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கேன் மேகா. நீயும் அப்படி இருக்கேன்னா எனக்கு கால் பண்ணு. அப்படி கால் பண்ணலைன்னா என்ன ஆகணும் உனக்கே தெரியும். யூ நோ மீ. வர்மா இப்படி காம்ப்ளிகேட்டடா யோசிக்காத. ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை மேகா. மிஞ்சி போனால் அவங்களால என்ன பண்ண முடியும்? உன்னை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. போ போ போய் பண்ணிக்கிட்டு நாசமா போ. குட்டா don't say that, please. Let me go, please. No, I can't. ஏய் மேகா, அங்க பாரு, உங்க அப்பன் பார்க்கறான் பாரு. உங்க அப்பன் பார்க்கறான். பார்க்கட்டும். ஐயோ, அப்ப உங்க அப்பனோட மரியாதை என்ன ஆகுறது? What about your family pride? What about your butter pride? Huh? I don't care. I can't live without you and I can't let you go. நீ இல்லாம how can I survive? சொல்ல குட்டா. Okay. 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 6 hours. ഇതാളുടെ ലാപ്ടോപ്പും മൊബൈലും. டேய் டெலீட் பண்ணி கொடுடா. Varma, sorry, I don't know. You know where is Varma? Yare Varma. Sorry. Have you seen Varma? Prema. Varma? Mega? Yes, I need to see Varma, please. Varma. நீதான் எங்க வந்தா? மேகா, நீ இப்படி எப்படி அச்சன் சீதா படி. நீ இப்படி இருக்க. வேண்டாம். அது பண்ணு. அங்கிள். யாரே காணா. அங்கிள். Please, விடு. நான் பாரேத கேக்க. நீ அப்படி நான் பரேத கேக்க. Varma. ஏய், மேகா வரத வாசி முடிக்கல. Varma. 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 ஓம் கணானாம் ஸ்வா கணபதிகம் அவாமஹே கவிங் கவி. யார் எனக்கு டைப்பர் மாட்டி விட்டது? நான் தான். ஏன் கர்மகாலம் ஊசிடா போட்டேன்? 2 நாள் படுத்து படுக்கையே கிடக்க. சிகரெட் குடுறா. ஏய் இப்போ எதுக்குடா? குடுறா. டேய் டேய். காய சூரிய கோடி சமப்பிரபா. ஏய் என்னடா அவசரம்? வலிக்கு போகுது. உனக்கு இது கூட பொறுமை இல்லையா? ஆமாண்டா, அது சொல்றதும் கரெக்ட் தான். உனக்கு தான் பொறுமைனா என்னன்னே தெரியல. அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்ததுன்னா உனக்கும் மேகாக்கும் கம்யூனிகேஷனாக இருந்திருக்கும். இப்போ அதுக்கு என்ன ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணால?
அதெல்லாம் இல்லை, அவளுக்கு கல்யாணம்னு சொன்னான். கல்யாணமா? வெரி குட் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம்னா பயந்துருமா? யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுறா? பூச்சாண்டி கட்டுறா? டே, ஆல்ரெடி மேகா கல்யாணம் ஆயிடுச்சுடா. சிமுர்ரா. டேய், அவன் சொல்றது உண்மைதான்டா. நேத்து காலையிலேயே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. வண்டியில ஏறா. மேகா, வெக்கக்கட்ட நாய, என்னடா பண்ணி ரோட்டல கல்யாணம் பண்ணி உட்கார்ந்திருக்க? எச்சு வாடி வாடி. எனக்கு கல்யாணம் ஒரு கேடு. ஆளை கேட்டவளே. அசோக், கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சுதாடா? என்னங்கடா அசிஸ்டன் இது? டே, அவன் ஏன் புஜ்ஜிடா? எப்படா அவ்வளோ இன்னொருத்தனோட நினச்சி பார்க்குறது? இப்போ கூட இங்கே பாரு, என் மேலே அபவாசம் தான் அடிக்குது. அவ்வளோ திடீர்னு எவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இதெல்லாம் போயிருமா என்ன? டேய், உனக்கு அவ்வளோ பேர் போட்டு மெதிச்சிட்டு இருந்தாங்க. உள்ள அவ பாட்டுக்கு முதுகு காட்டி சீரியல் வில்லி மாதிரி உட்காந்துட்டு இருந்தா. திரும்பி கூட பார்க்கலையடா. பாசம் அடிக்குதான். இந்த லவ் கிவெல்லாம் சுத்த பிளாக் மேஜிக். பால் போல கல்லும் உண்டு, நிறத்தால ரெண்டும் ஒன்று. சிகரெட் இருக்காடா? ப்ரோ, பீடி இது அடிக்கிறீங்களா? தம்பி, ஸ்டேஷனுக்குள்ள யாரும் ஸ்மோக் பண்ணக்கூடாது. சொல்லிட்டே இருப்பா. டேய், உங்க அண்ணன்டா. என்னடா முகம்லாம் காயும்? மறுபடியும் வீட்டுக்கு போய் சண்டை போட்டு வந்தியா? கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் உன் சின்ன பையன் எங்கன்னு கேட்டாங்க. அட்லீஸ்ட் ஃபேமிலியா ஒரு குரூப் போட்டோவாது எடுக்க முடியும். குரூப் போட்டோ தான் உனக்கு முக்கியமா? போய் போட்டோகிராஃபர் கிட்ட கேளு, பண்ணி கொடுப்பான். இப்போ நான் கல்யாணத்துக்கு வராதனால என்ன கெட்டு போச்சு? நில்லு, ஒன்றும் கெட்டு போல. ஆனா இனிமேலும் எதுவும் கெட்டு போகாம இருக்கணும்னா முதல்ல நீ வீட்டை விட்டு வெளில போ. அவனே மனசு நொந்து போய் வந்திருக்கான். அவனை போய் வீட்டு விட்டு வெளியே போய் பவானி, நீ பேசாம இரு. ஐ வாண்ட் யூ டு லீவ் நவ. நான் எதுக்கு போகணும்? போயிடுங்க சார் ப்ளீஸ். நாங்களாவது நிம்மதியா இருப்போம். ஓகே போறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். போறேன். வருமா? பா, எதுக்குப்பா இவ்வளோ நேரம்? டேய், ரேஷன் கடையை விட இங்கே தான்டா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. சரி, நீ போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து விடு. இந்தா. இங்கே பாரு வர்மா, உனக்கு லைசன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஐ நோ ஹவு மச் யூ லவ் யுவர் ப்ரொஃபஷன். கெட் அ குட் ஜாப் மேன். அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு. ப்ரூவ் யுவர் செல்ஃப் டா. ட்ரை டு மூவ் ஆன் ப்ளீஸ். டே அசோக், இதை சாப்பிட சொல்லு. அண்ணா, லைஃப்ல இது ஒரு ஃபேஸ்னா, இதுவும் கடந்து போயிடும். கவலைப்படாதீங்க. டேய், நீ போடி, நான் பார்த்துக்கிறேன். ம். ரத்தம் சொட்டும் ஞாபகம் சுட்டு சுட்டு போகுதே, வட்ட நீலா தேய்ந்ததில் வானம் கூட தேய்ந்ததே, எந்த வண்ணம் வாழுவேன் எந்த ஜீவன்
போன பின் எந்த பக்கம் தேடுவேன் 8 திசைகள் தீர்ந்த பின் எந்தன் கண்ணிலே இரு கண்ணிலே உயிர் சிந்துதே பெண்ணே என்னை நீ விட்டு எங்கோ போன பின் எந்தன் மூச்சுக்கு காட்டில்லையே வீழ்ந்ததடி காதலே அறியாமலே போகுதடி நாட்களே புரியாமலே ஏன் வந்தாய் ஏன் சென்றாய் விண்ணும் மண்ணும் கேட்குதே எங்கே எங்கே காதல் நிஜம் என்றால் பெண்ணும் நிஜம்தானே நீ ஏன் நிழலாக நீங்கினாய் உடலில் உயிரில்லை உடலும் எனதில்லை உயிரே நீ எங்கு போகிறாய் கண்ணை கொன்றாலும் தூக்கம் வரவில்லை என்னை என் செய்து மாற்றுவேன் வீசும் காற்றுக்கோ பேசும் வாயில்லை துன்பம் யாரோடு சாற்றுவேன் வானோடும் மண்ணோடும் நீதான் அன்பே சொன்னேன் முன்பே முன்பே நானும் மேகாவும் அப்படியே ஜாலியாக பைக்கில் போயிட்டே இருந்தோமா. வாழ்தல் சுகம் இல்லை மரணம் எளிதில்லை வலியை வரம் வாங்கி போகின்றேன் நேற்று கனவென்றால் நாளை பொய் என்றால் இன்று எதற்காக வாழ்கின்றேன் வீழும் என் கண்ணீர் வெள்ளை ரத்தம் தான் உயிரே வெளியேறி நீயும் போ நாளை வெளியேறும் இறுதி பெருமூச்சே அவளின் திருவாசல் தேடி போ மெய் அன்றே பொய்யானா காதல் பொய்யே பொய்யே வாழ்வும் பொய்யே விதவிதமா வருவாளுங்க. நானும் முதல்ல சந்தேகப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கூட்டிட்டு வந்து வெறும் கதை மட்டும் தான் சொல்றாரு. அதுகளும் கதை கேட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. மத்தபடி ஒரு மேட்டர் இல்ல. ஆனா ஒண்ணு, எவளாவது அவன் லவ் பண்றேன்னு சொன்னா வச்சுக்கோயேன், அவ கதை அவ்வளவுதான் செத்தா. பாய். ஹே, இந்த இதை வச்சுக்க. வரும்போதெல்லாம் கதை கேட்டு அழுதுட்டு போறதுக்கு எனக்கு எதுக்கு பேமெண்ட்? நீ வேற பாவம் காவ காத்துட்டு இருக்க. இந்த டிப்ஸ் வச்சுக்க. இப்படி உட்கார சொல்ற. ஏண்டி உன்னை மட்டும் திரும்பி திரும்பி இத்தனை தடவை கூப்பிடுறானா? என்ன விஷயம் புரியல? இப்படி வெகுலியா இருக்கியம்மா. ஆம்பளை பையன் அவனவா சொல்லுவா? நீ தான் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணனே, அவருக்கு பிடிக்கல. ஓபன் இந்த ஓபன் இல்ல, லவ் லவ் ஓபன் பண்ணி சொல்லணும். ஐயோ, எனக்கு கூச்சமா இருக்கே. கூச்சம் பட்ட காரியம் நடக்குமா? போ போய் ஐ லவ் யூன்னு சொல்லு. காவ காக்கா கூலி குடுக்கடாடி மேக. இப்ப வேடிக்கை பாரு. வர்மா, ஐ லவ் யூ.
அதிகமாக நடந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நிறைய சாப்பிடணும், புரியுதா? அடுத்த முறை வரும்போது 2 kg ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே? சார், ஆக்ட்ரஸ் ரைசா மேடம் சார், சீஃப் டாக்டர் உங்களை தான் பார்க்க சொன்னாரு. யா, டெல் மீ. டாக்டர் ஆக்சுவலி Hello, Raisa madam. Happy to see you here. Hi. Dr. Verma, VIP patient. Patient. You look gorgeous on the screen, ma'am. Thank you. Our entire family watched the show for you. Even my little daughter. அப்புறம் நிறைய மூவிஸ் கமிட் உங்களுக்கு என்ன மூளை மலங்கிருச்சா? அப்படியே VIP. She's just an actress, right? Is she some sort of Olympic gold medalist or space scientist or what? Patient வந்தா முதல்ல என்ன பண்ணுறதுன்னு மறந்துருச்சா? Idiots. Sorry for that. Now you can tell me what happened. டான்ஸ் பண்ணும்போது நீ ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஓ, சப்பல் கழட்டுங்க. யா. ஒரு knee brace கொண்டு வா. ஓகே டாக்டர். ஏஜ் என்ன? 24. Show me your leg. Does it hurt? யா. இப்போ? பெட்டர். இது வெறும் காலை தான் போடணும். ஓகே? லெகிங்ஸ் மேலே போடக்கூடாது. ஹை ஹீல்ஸ் போட வேணாம். Okay. தூங்குறதுக்கு முன்னாடி கட்டிட்டு தான் தூங்கணும். ஓகே? ஓகே டாக்டர். Hurting? No. How do you feel now? Much better. Thank you. டாக்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆகல மேடம். ஆனா நம்பர் வாங்கிட்டேன் மேம். 9841029394. 2 தடவைங்களும் இந்த விஷயத்துல மாத்திரம் ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கீங்க. Thank you மேம். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன போல கிடக்குது? இன்ஜெக்ஷன் வேறயா? ஏய், என்னடா? என்ன பண்ணிட்டு இருக்க? லஞ்சாடி விடுடா. இன்ஜெக்ஷன் போடுறியா? இது என்ன? நீ எங்க வந்த? வா, வீட்டு போலாம் வா. நான் வரேன்டா, நீ போ. வீடு வா. பிரேம், போயிடு. வீட்டு. வரேன்னு சொல்றல. ஏய், எங்க போய்? தேவலாத விஷயத்துல வா. பிரேம், fucking will kill you. கூட்டி போக மாட்டேன். ஏய், நான் வரலன்னு சொல்றேன். போடா. அடிச்சுக்கடா. வர போறியா? சாவச்சிர உன்னை. பிரேம், விடுடா. வா, தொடாத. நீ போ. என்னது? இரு, காஃபி எடுத்துட்டு வரேன். 100 வாட்டி சொல்லிட்டேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தேன்னு கண்டவளை கூட்டிட்டு வந்து கூத்து அடிக்கிறது. அப்புறம் இந்த நாயை மேகா மேனத்தை வளர்க்கறது இந்த பிளாட்ல யாருமே பிடிக்கல. ஒரே சிகரெட்டும் தண்ணி உக்கா மக்கானிட்டு என்னென்னத்தையும் குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறான். ஆளுக பிள்ளையா அண்ணா இப்ப எப்படி மாறிட்டான் பாரு. நீ யார் கொஞ்சம் எடுத்து சொல்லி. உன் அண்ணனா சொல்றேன், போதன இந்த வனவாசம்ல அப்பா அன்னைக்கு எது கோவத்துல போக சொல்லிட்டாருன்னு நீ இன்னும் வீட்டுக்கு வராம அடம் பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவரா. நீங்க தனியா கஷ்டப்படுறத பார்த்தா அவர் அங்க சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறியா? ப்ளீஸ்டா வாடா. Let me be, man. This is my space. I have to go through this. இது என்னோட வலி. நான் தாங்கி தான் ஆகணும். புரிஞ்சுக்க. பட் how long will this go on? இந்த லவ் ஃபெயிலியர் பெயின்னு நீ உன்னை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கடா. அவளை மறந்துட்டு வேற யாராச்சும் லவ் பண்ணி தொலையாண்டா. நீ ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படியே தாடி வளர்த்துட்டு இருப்ப? தாடி என்னடா தாடி? அவன் இப்ப கூட நடு ரோட்ல செடியோட நின்னானா 1000 பொண்ணுங்க வந்து விழுவாங்க. பவானி, இப்போ கூட நான் மேகாவுக்கு சின்சியராக இருக்கேனோ இல்லையோ, அவன் மேலே வச்சிருந்த லவ்வுக்கு மட்டும் நான் சின்சியராக இருக்கேன், இருப்பேன். ஆனால் அதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. ஓகே? சார் ஜூஸ். தேங்க்ஸ். மேடம் இப்போ ஷார்ட் முடிஞ்சதும் வந்துருவாங்க. Hi Varma, what a surprise visit. Shooting spot கே வந்திருக்கே? உனக்கு டைம் இருக்கா? Why? உன்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லணும். You want to make a film? உன்னோட ஸ்டோரியா? என்னோட ஸ்டோரி தான், ஆனால் அதை படம்லாம் எடுக்க முடியாது. ஜஸ்ட் உன்கிட்ட ஷேர் பண்ணும், அவ்வளோதான். ப்ளீஸ். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், பேர் மேகா. அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா. And I can't seem to forget her. Her face, her eyes, her smile.
the sound of her breath, and her smell too. In fact, the only person I've ever had sex with is my Megha. அவளை மறக்கிறதுக்கு டோப்பு ட்ரிங்க்ஸு கோக்கு இன்ஜெக்ஷனு எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஏன் நிறைய பொண்ணுங்கள் கூட நான் பேச ட்ரை பண்ணேன், பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. I only feel pain everywhere. ஐயோ, I'm really sorry for you, Varma. Hey, this is what fucked me up in the first place. இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல முடியாது. ஸோ ப்ளீஸ் நோ idiotic sympathies or sentiments. வேணும்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். நான் என்ன பண்ணணும்? Physical help. I mean like friends with benefits. What? Yeah, I've tried it many times before, but இந்த விஷயத்தில் அதுக்கு நீ சரியாக இருப்பேன்னு எனக்கு தோணுது. I'm safe. நான் டாக்டர் படித்தவன்ல சேஃபாக தான் இருப்பேன். If you want, I can show you my medical certificate. Let's make it open and raw. 1 2 3 4னு ஆரம்பிக்கிறனாலும் பரவாயில்ல. இப்போ நீ டான்ஸ் பண்ணியே 4 3 2 1னு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்தால் கூட எனக்கு ஓகே தான். டாக்டர் வர்மா, இது வரைக்கும் நோக்கெல்லாம் வந்துச்சு, இப்போ ஹீரோயினே வந்துட்டா. சூப்பர்டா வர்மா. Megha, is that your ex? You still miss her? Thanks. ஏய், வெறும் வயித்துல குடிக்காத. ஆப்பாயில் சாப்பிடு. போன பிக் பாஸ்ல நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நினைச்சேன். அது சும்மா ஒரு ஷோ தானே. అదంతా నాకు తెలుసు. అది నీకు ఎలా పన్న డ్రామా. அவங்க ரொம்ப ஸ்வீட்ல. Yeah, she's like my mother. நடிகை ரைசாவுடன் காதல்னு ஒரே கிசு கிசு. Any news out about us on the media? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு எழுதுறாங்க. Bullshit. I've been waiting for this moment, Varma. I really want to tell you this.
I love you. Varma, what's wrong? This is wrong. This love is wrong. நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன் physical sharing மட்டும் தான். இப்போ என்ன புதுசா love givenன்ற? Varma, எங்க போற? Varma. I thought we were going to be frank about this. Why are you being so emotional? இதுக்குள்ளே இந்த level love கொண்டு வர. I don't want to ever see you again. I'm done with your shit. Don't ever fucking try to contact me. Varma, please wait. Get the fuck off me, man. Please wait. Varma, please. Please wait. Varma. அவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் லவ் பண்ணுறாளாம். மேகா, அந்த வார்த்தை உனக்கு மட்டும்தான் சொந்தம், அது நீ மட்டும்தான் சொல்லணும். சொல்லும். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கடைசியில் அந்த நாய் கூட ஒன்று மதிக்காது. அவ குடல் இருந்து வை, நீ நாசமா தான் போகணும். சே, எல்லாம் இந்த சனினால வந்தது. இதுக்கு ஒரு சாவு வரமாட்டேன் பாரு. உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், அளவோட இருந்துக்க. அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. அவதான் எவனையோ கட்டிட்டு போயிட்டால, அதுக்கப்புறம் என்ன மேகா மேகா மேகான்னுட்டு. டேய் இங்க பாருடா, இப்போ உனக்குன்னு ஒருத்தி வந்திருக்கா. பேசாம அந்த ரைசா போல கட்டிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு பாருடா. உன்னை வளர்த்தவங்கிற முறையில சொல்றேன், என் பேச்ச கேளுடா. வேலைக்காரன் நாய, என்னடி பெரிய தியாகம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க? சும்மாவா வளர்த்த? சம்பளம் வாங்கல? எங்க போறா அவ? திரும்ப வருவா. வருவா. டாக்டர், டெலிவரி கேஸ் டாக்டர். சிசேரியன் தான் பண்ணணும் போல இருக்கு. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வரணும் டாக்டர். தேவி, நான் இப்ப குடிச்சிருக்கேன். டாக்டர், இது அந்த காவ்யா கேஸ், அந்த போலியோ டாக் லேடி. நீங்க ஃபாலோ பண்ண கேஸ் நீங்க வந்ததா சரியா இருக்கும். டியூட்டில வேற எந்த டாக்டருமே இல்ல. ஏய், நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர். வந்துடுறேன். காவ்யா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். வலி பொறுத்துக்கோ. மூச்சு இழுத்து விடு. பயப்படாத காவ்யா, மூச்சு நல்லா இழுத்து விடு. பயப்படாத. அப்படிதான். பிரீத் பண்ணு. நல்லா பிரீத் பண்ணு. ஏய், தல். காவ்யா. அனஸ்தீசியா கொடுக்கல. அனஸ்தியாலஜிஸ்ட் அவைலபிள் இல்ல. ஆமா, எல்லாமே எப்படி சிசேரியன் பண்ணுது? டியூட்டி டைம்ல எங்க போனா அந்த இடியட்? ஃபோன் பண்ணி பாத்தியா? டாக்டர், அவர் ஊர்ல இல்ல. பக்கத்து ஹாஸ்பிடல்லே ஃபோன் பண்ணி பார்த்தேன். இந்த நேரத்துல யாருமே அவைலபிள் இல்ல. காவ்யா, நான் எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் வலியா படுத்துக்க. நார்மல் டெலிவரி ரெடி பண்ணுங்க. சிசேரியன் பண்ண முடியாது. போங்க, நார்மல் டெலிவரி ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். போங்க. கூல். Totally wrong. குழந்தையோட தலைக்கு பதிலா கால் வெளியே வருது. It's critical.
உனக்கு இதுதான் ஃபைனல் அலாம். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. நீ பண்ணது எவ்வளவு சீரியஸான விஷயம் ஆயிடுச்சு தெரியுமா? என்டையர் கண்ட்ரி இஸ் வாட்சிங் யூ மேன். டேய் ஆக்சுவலா ஆபரேஷன் தியேட்டர்ல பண்ணது அன்பிலீவபிளி இன்டெலிஜென்ட் மூடா. டேய் கம்முன்னு இருடா. நீ 2 உயிரை காப்பாத்திட்டங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு விஷயத்தை எய்ம்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பவானிங்கடா என்னடா அதெல்லாம்? மா சும்மா டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு அவ்வளவுதான். டீஹைட்ரேஷன் எதுக்குடாவது? குடிச்சிட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல போய் விழுந்திருக்க அப்படிதானே? ஆமா. குடிக்கிறேன் இப்ப என்ன அதுக்கு? அதெல்லாம் உனக்கு புரியாது. இது என் லைஃப்ல ஒரு ஃபேஸ். இப்ப நான் இப்படி இருக்கேன். என்னை விட்டுரு, நான் தாய்க்கிறேன். சில தினங்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் நடந்த இந்த சம்பவம் மருத்துவ வட்டாரத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த அறுவை சிகிச்சையின் போது டாக்டர் ஒருவர் மயக்கமாகிற அளவுக்கு குடித்துவிட்டு வந்து அறுவை சிகிச்சை செய்தது மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் அவருக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் கூறி வருகிறார்கள். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவர் வர்மா வாசுதேவன் பற்றி அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்வது வேறு மாதிரியாக உள்ளது. வர்மா வாசுதேவன் படித்த மருத்துவ கல்லூரியின் முதல்வர் ராஜேந்திர தாசிடம் நமது நிருபர் பேசிய போது, Dr. Verma is a college topper. In fact, he's one of the best doctors this college has produced. Konjam munkovi, that I accept. But drug addict, alcoholism, do you know what it takes to be a qualified doctor? But sir, the Indian Medical... What Indian Medical Council? The Indian Medical Council is for doctors like us, not for media and politics. இவ்வளவு ஆபரேஷன்ஸ் பண்ணிருக்காரே வர்மா, அவரோட அவ்வளவு எஃபிஷியன்ட் சர்ஜன் இல்லன்னு சொல்றாங்களே. புண்ணாக்கு சர்ஜன். ஆக்சுவலா அவன் 2 உயிரை காப்பாத்திருக்கான். அந்த கேஸ் இப்ப இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல இருக்கு. அவங்க பாத்துப்பாங்க. தொடர்ந்து இப்ப கூட அமைதியா இருந்தா அதுக்கு என்னங்க அர்த்தம்? என்ன பண்ண சொல்ற? நேர்ல கூட போய் பார்க்க வேணாம்ப்பா. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் பேசலாம்ல. என்ன பேசுறது? ஒருத்தரோட வலி எப்படி இன்னொருத்தரால ஷேர் பண்ணிக்க முடியும்? லெட் ஹிம் சஃபர். தேங்க்ஸ். மெடிக்கல் கவுன்சில்லேருந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சீஃப் டாக்டர் கிட்ட நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்தோம். பட் ஹீஸ் ஸோ அடமெண்ட் டாக்டர். என்னதான் மீடியா பேஷண்ட்ஸ்னு எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் உங்களை ஹையர் பண்ண ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களை இந்த கேஸில் கை விட்டுட்டாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக உங்கள் பிளட் சாம்பிள்ஸ் வேற கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அன்னைக்கு உங்களோட ஆல்கஹால் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. சரி, நான் குடிக்காம போய் கொலை பண்ணியிருந்தா அது ஓகேவா? இந்த கேஸில் பேஷண்ட் உயிரோடு இருந்தாங்களா செத்துட்டாங்களாங்கிறது செகண்டரி இஷ்யூ. த பிரைமரி இஷ்யூ இஸ் சர்ஜரி நடந்த அன்னைக்கு சர்ஜன் குடிச்சிருந்தாராங்கிறது தான். பேசிக்கலி இது ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அண்ட் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ். Criminal negligence? I've done 484 operations up until now, and one of them was brain-centric neurosurgery. I've also done 20 heart transplantation operations. எல்லாமே successful operations. எல்லாமே குடிச்சிட்டு தான் பண்ணேன். Medical negligence my ass. டேய், அவங்க ஹாஸ்பிடல் மொத்தமும் அக்யூஸ்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆல்கஹாலிசம், ட்ரக் அடிக்ட், ஹியூமனைசர் ஃபார் காட் சேக். ஆல்ரெடி டிவி, நியூஸ் பேப்பர், இன்டர்நெட்னு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்றாங்க. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இதில் மொத்தம் 484 ரேடியோகிராஃப்ஸ் இருக்கு. பட் ஹாஸ்பிட்டல் லாக் புக்கில் உங்கள் பேரில் 300 சர்ஜரிக்கான என்ட்ரி மட்டும்தான் இருக்கு. இங்கே என்கிட்ட உள்ள ரேடியோகிராஃப்ஸில் ஒவ்வொரு ரெக்கார்ட்லையும் ரெஃபர்ட் பைன்னு உங்கள் பேர் தான் ரொம்ப டீட்டெயிலாக எம்போஸ் ஆயிருக்கு. இஃப் யூ வாண்ட் ஐ கேன் கிவ் யூ த பேக்கப் டீடைல்ஸ் ஆஃப் த பென் டிரைவ். முக்கியமான விஷயம், அந்த அம்மாவும் குழந்தையும் நல்லபடியாக இருக்காங்க. அந்த அம்மா உங்களை சாமி மாதிரியே நினைக்குது. ஸோ கோர்ட்டில் நம்ம என்ன சொல்ல சொன்னாலும் அப்படியே வந்து சொல்லும். அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் லேப்ல பிளட் சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. அதுல பெர்முடேஷன் லெவல் தப்பா இருந்துச்சு, அதனால ரிசல்ட்டும் தப்பா வந்திருக்குன்னு நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அதுக்கு மேல நீங்க பண்ண 184 ஆபரேஷன்ஸ்க்கு லாக் புக்ல ரெக்கார்டே இல்லை. இந்த பாயிண்ட்ஸே போதும். இதுக்கு மேல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒன்று தான் பண்ணணும். கோர்ட்ல உங்க முகத்துல எதையுமே காட்டிக்க கூடாது. இன்னசென்ஸையும் ஃபேஸையும் ரீட் பண்றது தான் ஜட்ஜஸோட முதல் வேலையே. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கன்சர்ன் பார்ட்டி எவ்வளவு ஜெனியூனா ஆக்ட் பண்றான்றது தான் முக்கியம். டேய் வர்மா, 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 டேய் வர்மா, டேய் என்னடா டேய் கோர்ட் டைம் ஆச்சுடா, எந்திரடா. டேய் மதன், மறுபடியும் போதே போட்டடா, இங்க வாடா. புடுடா. டேய் தூக்குடா. படுக்க வைடா. டேய் கோர்ட் டைம் ஆச்சுடா. டேய் டேய் வர்மா, his pupils are dilated டா. இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா. டேய் அச்சோ, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் வர்மா, வர்மா எந்திரடா. டேய் எதுமே இதெல்லாம்? நீ கம்மிடுடா. டேய் எந்திரடா. டேய் 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 தூக்கு தூக்கு தூக்கு. டேய் 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 இந்தா புடி. இழுடா இழுடா இழு தொலை. இழு.
தெளிவாயிட்டான்டா. டேய் பாரு. டேய் உங்க அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நோஸ் கோட் ஹியரிங் ரெடி பண்ணிருக்கான்டா. தயவு செஞ்சு கொஞ்சம் நார்மலா இரு. நான் நார்மலாக தான்டா இருக்கேன். ஸ்டூபிட். ஆமாமா நீ நார்மலா தான் இருக்க. சரி வா வந்து ட்ரெஸ் பண்ணு வா. மேடம் டாக்டர் வர்மா ஒரு ஆல்கஹாலிக். ட்ரிங்க் பண்ணிட்டு பேஷண்ட்ஸ் கிட்ட கூட ரொம்ப ரூடா தான் பிஹேவ் பண்ணுவார். இவர மாதிரி ஆளுங்களால தான் மொத்த மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டிக்கே கெட்ட பேர். But the toxicology report says he's clean. சர்ஜரி அப்போ டாக்டர் வர்மா குடிக்கலன்னா மேக்ஸிமம் ப்ரூஃப் அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க. ஓ ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரொம்ப தப்புடா. டேய் கேஸ் நமக்கு ஃபேவராக போயிட்டுருக்கு, கம்னர். என் லைஃப்பில் எல்லாமே நாசமாக போச்சு. இப்போ வரைக்கும் என்னை விட்டுட்டு போகாமல் இருக்கிற ஒரே குவாலிட்டி பொய் சொல்லாமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் அப்பா வச்சுக்கிட்டு என்ன பொய் சொல்ல சொல்கிறீங்க? டேய் அப்பாவுக்கு தெரிஞ்சு தாண்டா இதெல்லாம் நடக்குது. டேய் நிஜமாவே அவருக்கு தெரியுமா? Stay quiet. Dr. Varma, if you speak now, it will be admissible in the criminal proceedings. Do you understand that? தலையாட்டினா பத்தாது. You have to say it. Yes, I understand. Madam, Dr. Verma is extremely sincere in his Mr. Ramana, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சொல்லுங்க வர்மா, இப்போ நீங்க தான் பேசணும். The case filed against you is disrespectful to your profession. அது புரியுதா உங்களுக்கு? Yeah. What was the case you were treating that day? Can you explain it in detail? Patient named Kavya, blood group B positive, age 27. She was physically challenged, 9 months and 12 days pregnant. Confirm பண்ண டேட்டுக்கு 5 நாளுக்கு முன்னாடியே டெலிவரி. Cesarean case, but the baby was delivered naturally. அதெல்லாம் ஓகே. சர்ஜரி பண்ணிட்டு அங்கே மயங்கி வீழ்ந்துட்டீங்க. கரெக்டா? Now tell me, on the day of surgery, were you in any way intoxicated? I will repeat the question. On the day of the surgery, were you drunk or chemically intoxicated? Yes, I was drunk. Please be mindful of whatever you say. It will be held against you. ஆமா நான் அந்த சர்ஜரி அன்னைக்கு குடிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடியும் குடிச்சிட்டே தான் இருந்தேன். இப்போ கூட இங்கே குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். நான் பண்ண எல்லா ஆபரேஷன்ஸும் சக்ஸஸ் தான், இன்க்ளூடிங் திஸ் ஒன். பட் நான் பண்ணது தப்பு. பேஷண்ட்ஸுக்கு டாக்டர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையை கெடுத்துட்டேன். And I do not deserve to be a doctor anymore. இதுக்கும் என் ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ப்ளீஸ் மேக் தட் கிளியர். Madam, now it's clear that Dr. Varma has... No more arguments. Mr. Varma, உங்க லைசன்ஸை நான் 5 வருஷத்துக்கு கேன்சல் பண்றேன். ஃபர்தரா ஏதோ கிளினிக்கல் பிராக்டிஸ் பண்ணா 3 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட். போகுதே காலமே வாழுதே காயமே நீளுதே சோகமே உயிர் தாங்குதே பாரமே வானுக்கு முடிவே இல்லை வாழ்க்கைக்கு வடிவம் இல்லை அன்பை போல் உயரம் இல்லை அது போல துயரம் இல்லை நிழலுக்கு உதிரம் இல்லை நினைவை போல் வலிகள் இல்லை பாதைக்கு சுவடுகள் எல்லாம் ஒரு நாளும் சொந்தம் இல்லை. எல்லாத்தையும் வித்துட்டியா? டேய் என்னடா பீடி அடிச்சிட்டு இருக்க? ஏன் உனக்கும் வேணுமா? எப்படிடா இருக்க? என்னடா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. அவ்வளோ சீரியஸ் ஆடா உங்க காதல்? வெறும் குளிருக்கு தானடா நான் கிட்ட கிடந்தீங்க. டே அசோக், இதுங்க பண்ணதுக்கு பேர் லவ்னா இப்போ நானும் மேகா பண்ணதுக்கு பேர் என்னடா? சரிடா, உங்களது பெஞ்ச் மார்க் லவ் ஸ்டோரி. அவங்களுக்கு ஏதோ ஃப்ளூக்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுனே வெச்சுக்கோ. அதுக்கேண்டா இப்படி பேசுற? டேய் எங்களை பத்தி என்ன வேணா சொல்லிட்டு போ, எனக்கு கவலை இல்லை. கல்யாணத்துக்கு வரல? வரமாட்டேன்.
உங்களுக்கு எதுக்குறா லவ் மேரேஜ்? நீங்கெல்லாம் லவ் மேரேஜுக்கு அன்வர்த்தி கேண்டிடேட்ஸ். என்னாச்சுடா உனக்கு? ஏன் வர மாட்டேன்ற? வரமாட்டேன்டி. நீங்களும் உங்கள் லவ்வும் இட்ஸ் பியோர் நான்சென்ஸ், ஜஸ்ட் லஸ்ட். ச்சே மதன் மதன் இருடா. டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுற? இட்ஸ் நாட் ஃபேர். ஃப்ரெண்ட்ஸ் யா, we cannot treat them like this. ஏய் நீ சும்மா இரு. சரிப்பா நீ எப்படியோ போ. ஆனா உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எங்களால சகிக்க முடியல. இந்தா இதையாவது வச்சுக்கோ. சீ, உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு கேவலமா இருக்குடா. அன்வதி கேண்டிடேட்ஸ் அவங்க இல்லடா, நீதான்டா. நல்ல வேளை உனக்கு மேகா கிடைக்கல, இல்லைன்னா உன் கூட சேர்ந்து அவ வாழ்க்கையும் நாசமா இருக்கும். டேய் வாடி. டேய் டேய் அசோக், என்னடா நீ இப்படி பண்ற? பக்கத்து ஃபிளாட்ல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவோ சொன்னாங்க. நான் தான் நீங்க ஒரு டாக்டர் டீசென்ட்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பேப்பர் டிவின்னு எல்லாத்துலயும் உங்க லட்சணத்தை பார்த்தேன். தயவு பண்ணி வீட்டை காலி பண்ணுங்க சார். என்னண்ணா பவானி இல்லை? அது வீடு காலி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. நோ நீ அந்த 75 கேஸ் தானா? என்ன ஞாபகம் இல்லை? நான் டோபி கேஸ். நான் ஒரு டேஸ்ல உனக்கு பீடி குத்துனேன், ஞாபகம் இல்லையா? நானா ஆளே மாறி போயிட்டுக்கிற. வீடு பக்கம் தானா? வேணா போலாம். கா என் அக்கௌண்ட்ல வச்சுக்கா. சரி சரி வேணாம், இதே வேலையா போச்சு உனக்கு. வேணா மூடு. வேணா டிவி ஃபேன் எல்லா வசதியும் இருக்குது. பார்த்து இச்சுக்கு போறேண்ணா. இதோ இப்படி உக்காருண்ணா. வரதாலும் வந்துக்கிற, ரொம்ப டயர்டாக இருப்ப. நான் போய் சரக்கு வந்துடுறேண்ணா. ஆ இங்க தாடி வச்சுட்டு நாயோட ஒருத்தன் போனதை பாத்தீங்களாண்ணா? பார்க்கல போப்பா. என்னப்பா நிறைய தாடி வச்சுட்டு ஒரு நாயோட ஒருத்தர் எங்கேயாச்சும் பாத்தீங்க? பார்க்கலப்பா. ஐயா இந்த பக்கம் நிறைய தாடி வச்சுட்டு ஒரு நாயோட ஒருத்தன் போறத பாத்தீங்களா? இல்லை தம்பி. ஏன்பா 5 ரூபா? நான் என் அக்கௌண்ட்ல வச்சுக்கண்ணா. அம்மா வீட்டில் டிஃபனே 5 ரூபா தான். இங்கே குளிக்கிறதுக்கு கக்கூஸ் போதும் 5 ரூபாவா? அநியாயம். நீ வேணா, நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் அக்கௌண்ட் இருக்குண்ணா. நிறைய தாடி வச்சுட்டு ஒரு நாயோட ஒருத்தன் எங்கேயாவது பாத்தீங்களா? இதோ அந்த பரோட்டா கடையில் உட்காந்துருக்கான் பாரு. மயக்கம் எனது தாயகம், மவுனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர். காலையில சொன்னீங்களா கிளம்பி கூட வாடா. நான் வரல போ. என்ன வேணா? ஏய் நீ சும்மாடுறா. ஏய் தயவு செஞ்சு என் கூட வாடா. எதுக்கு? நான் வரல. பா பா, என்னை பார்க்க நீ வருவேன்னு நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. எனக்காக கோர்ட்டில் வந்து நின்னப்போ கூட நீ என்னை வான்னு கூப்பிடுவேன்னு நினச்சேன்ப்பா. பேசிகிட்டு இருக்கேன்ல, இங்கே பிறக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, சாகிறது எல்லாமே ஒரு 10% தான்ப்பா. மீதி 90% வெறும் ரியாக்ஷன்ஸ் தான். என் மேலே ஏதாச்சும் கோபம், வருத்தம் ஏதோ இருந்துச்சுன்னா ரியாக்ட் பண்ணுப்பா ப்ளீஸ். என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா. ஏதாவது பேசுப்பா. இங்கே நிற்காத, என் மானம் போகுது, கெட் லாஸ்ன்னு ஏதாவது கோவப்படுப்பா. கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட உன் கோவத்தை காட்டாமல் போகிறதாப்பா எனக்கு கஷ்டமாக இருக்கு. சாரிப்பா, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும், அப்போ முன்னால வருவேன் நினைச்சப்பா. என்ன மச்சிருப்பா.
இந்த வாழ்வோடும் இறுதி இல்லை. நீ சிறகானால் இந்த வான் பெரிதில்லை. உள்ளமே எழுக உயரம் தொடுக. நேற்றை இன்றை இரவாக்கவா, நாளை ஒன்றை உருவாக்கவா. சேர் என்றால் நீ பூவாயிரு, கடல் என்றால் நீ தீவாயிரு. ஊலிப்பட்ட மலைதான் சிலையாகும், உடைப்பட்ட விதைதான் மரமாகும். நடந்ததை மறந்திடு, கவலைகள் மாறும். ஒரு முற்றுப்புள்ளி உண்டு வாக்கியத்தில், இந்த வாழ்க்கையும் முற்றுப்புள்ளி பெறுவதில்லை. இலை வீழ்ந்து போன பின்னும் கிளை தீர்ந்து போவதில்லை. உள்ளமே எழுக உயரம் தொடுக. நேற்றை இன்றை இரவாக்கவா, நாளை ஒன்றை உருவாக்கவா. ஜஸ்ட் லுக் அட் யூ மேன், பார்க்கவே புதுசா இருக்க. தாடியும் மீசையும் எடுத்ததுக்கு பிறகு உன்னை டாக்டர்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கடா. அப்படியே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க. எக்ஸாக்ட்லிடா. ஏண்டி நாளைக்கு உங்கள் லவ் பற்றி தப்பாக பேசினேனே, உனக்கு கோவமே இல்லையா? சீ போடா லூசு. ஏன்டா உனக்கு? நான் அவளை விட மானம் கேட்டவன்டா. இப்ப புரியுதா எப்படி ஜோடி படுத்தோம்? டேய் வண்டியை நிறுத்து. என்னடா? மேகாடா. அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? இல்லை, அவள் சந்தோஷமா இல்லை. அது எப்படா நீ சொல்ற? டே, அவள் மூச்சு காத்து கூட எனக்கு தெரியும். அவள் கண்ணை பார்த்தா தெரியாது. I know every inch of her being. அதுக்கு என் மேகா என்னோட வந்துருன்னு டேய், கூப்பிட்டுடா. நீ கூப்பிட்டோன்னே வரதுக்கு ஒன்றும் இப்போ ஓமேகா இல்ல. She's somebody else's wife now. Can't you see she's pregnant? That doesn't fucking matter to me. மேகா, மேகா இங்க பாரு, என்ன பாரு. சரி, பார்க்க வேணாம், நான் சொல்றது அது கேளு. நான் ஏன் கேட்கணும்? கேட்கணும் மேகா. நீ சந்தோஷமா இல்லை, உன் கண்ணில் தெரியுது. அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓ அப்படியா? அதனால உனக்கு என்ன? அப்போ நீ ஒத்துக்கிறியா சந்தோஷமா இல்லைன்னு? அதனால உனக்கு என்னன்னு கேட்குறேன். எனக்கு என்னவா? என்னை விட மேலே அக்கறையாக வேற யாரால இருக்க முடியும் மேகா? முதல்ல நீ உன்ன அக்கறையோட பார்த்துக்கோ. நீ ஒரு ட்ரக் அடிக்ட் ஆன. போய் உன் வாழ்க்கைய பார்த்துக்கோ. நான் இப்போ முன்ன மாதிரி இல்லை மேகா. So what do you want me to do now? ஐயோ புஜ்ஜி, என் கூட வா ப்ளீஸ். புத்தி இல்லை இருக்கு. பப்ளிக்ல வச்சு கை பிடிக்குது. இதுதான் இந்த காலேஜ் ஆன ராகிங் பண்றதுக்கு. Don't come closer. Stay away.
நீ கூப்பிட்ட உடனே வரதுக்கு do you think I'm a prostitute? ஐயோ புஜ்ஜி, don't ever say that, please. Please come with me. I beg you. Please. Beg you? பிச்சை கேக்குறியா? அன்னைக்கு நான் உன்கிட்ட என்னை விட்டுட்டு போவாதேன்னு கெஞ்சில. அப்ப நீ என்ன சொன்ன? சினிமா டயலாக்ஸ் எல்லாம் விடாத. உனக்கு 6 hours டைம் வார்ன் பண்ணிட்டு போயில்ல. ஒரு பெண்ணை அப்படிதான் விட்டுட்டு போவியா? Your curse came true. My life went down the hill. Megha, calm down. Please calm down. Please forget about all that. It's in the past. I'm just certain you're not happy with that husband of yours. In the fucking society, நம்ம families, நம்ம friends, இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வரதுல உனக்கு என்னதான் பிரச்சனை? இதானே? This is just flesh and blood. Megha. Megha. Megha, அழுகாத ப்ளீஸ். உனக்கு ஒண்ணு தெரியுமா? வர்மா, this is not just flesh and blood. இது உன்னோட குழந்தை. This is the living proof of our love to the world. I never allowed that guy to touch me. Now, I want to tell you again. இது நம்ம குழந்தை. அக்கா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. எல்லாம் உண்மையும் தெரிஞ்ச உடனே வீட்டுல இருக்க பிடிக்காம வெளியே வந்து ஏதோ ஒரு அனாதை மாதிரி இருந்த. அதுக்கப்புறம் இந்த அக்கா தான் ஒரு அம்மா மாதிரி கூட இருந்தே பாத்துக்கிறாங்க. புஜ்ஜி, என்ன மன்னிச்சிட்டல்ல? அதெல்லாம் அவன் மன்னிச்சிட்டா. அந்த குருவாயூரப்பனும் தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறத பொம்பளைங்கணும். ஏன் உன் குழந்தைக்கு மட்டும்தானா? எனக்கு என்ன? எனக்கு